ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்ட் 12ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட்ஸில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். சரியா? பார்ட் 12 அப்படிங்கிறது வந்து வீடியோ. பார்ட் 1 அப்படிங்கிறது அந்த வீடியோக்குள்ளாடி இருக்கிற அந்த டாப்பிக்கில் ஒன்று. சரிங்களா? ஓகே. ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஏன்னா 3ds மேக்ஸில் 3D இல்லைன்னா எப்படி? ஓகே. அண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் வந்து ஹைட் பண்ண மாட்டேன். ராவா உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அந்த சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும்னா 20,000 30,000 கேட்பாங்க. நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஸோ ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கு? நான் வந்து லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன் உங்ககிட்ட. அதாவது கமாண்ட் பேனலுக்கு உள்ளாடி இருக்கிறது தான் 3ds மேக்ஸோட டோட்டல் ஹோஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் கமாண்ட் பேனல் ஆல்ரெடி நான் இதை பற்றி ஃபுல் டீச்சிங்கை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? பார்க்காதவங்க போய் பாருங்க. இதில் இந்த பார்த்தீங்களா இருக்கு கிரியேட்னு சொல்லுவோம். இந்த கிரியேட், மாடிஃபை, ஹைரார்கி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் லாஸ்ட்டில் நான் வந்து உங்களை எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் கிரியேட். இந்த பார்த்தீங்களா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? புரியுதா? ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ இதுக்கு உள்ளாடி இவ்வளவும் இருக்கு. புரியுச்சா? இப்போ இதை கிளிக் பண்ற பாருங்க, அது போயிடும். இதை கிளிக் பண்ணாலும் போகும், இதை கிளிக் பண்ணாலும் போயிடும். ஆனா இந்த கிரியேட்னு ஒரு ஆப்ஷனுக்கு உள்ளாடி இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு டாபிக்கு உள்ளாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. புரியுச்சா? கிரியேட்டுக்கு உள்ளாடி இவ்வளோ விஷயம் இருக்கு. இதுல ஒரு விஷயத்துக்கு உள்ளாடி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுச்சா? அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல இது வந்து கிரியேட், இதுக்கு பேரு ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். சரியா? இது கிரியேட், இதுக்கு பேரு ஜாமெட்ரி. இந்த ஜாமெட்ரிக்கு உள்ளாடி இருக்கிற எல்லாமே 3D. சரியா? 3Dன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 3D இருக்குது. அந்த 3D மாடிஃபை பண்றது, ஸோ அந்த மாதிரிப்பட்ட சின்ன குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிறது ஷேப்பு. இந்த ஷேப்புக்கு உள்ளாடி இருக்கிறது எல்லாமே 2D. அதாவது இது எல்லாமே 3D, இது எல்லாமே 2D. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது லைட்டு, ஹெல்ப்பரு, அது இது கேமரா அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ இல்லை, லாஸ்ட் ஃபைனல் ஆகட்டும். சரியா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், இதுக்கு உள்ளாடி ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க ஆப்ஜெக்ட் டைப்பு, நேம் கலர்லாம் இருக்குது. இதை அப்புறமா தான் எடுப்பேன். ஆப்ஜெக்ட் டைப்புக்கு உள்ளாடி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, கோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்பியரு, ஜியோஸ்பியரு, சிலிண்டரு, டியூபு, டாரஸு, பிரமிடு, டீபாட்டு, பிளேனு, டெக்ஸ்ட் பிளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நாம என்ன பார்க்க போறோம்னா பாக்ஸை பற்றி பார்க்க போறோம். என்னங்க பாக்ஸ் தானேங்க, இது சும்மா பிடிச்சி இப்படி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா பெரிய விஷயம்தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா 3ds மேக்ஸுக்கு ஒரு அல்கோரிதம் இருக்கு. சரியா? அதுக்கு பிடிச்ச மாதிரி நாம பண்ணணும். நமக்கு பிடிச்ச மாதிரி அதில் பண்ணிட்டு இருந்தா ஒழுங்கா வராது. சரியா? சரி, என்ன 3ds மேக்ஸ் இப்போ என்ன பிடிக்கும், என்ன சொல்ல வர அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும். சொல்றேன் இருங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன். இப்போ கீழே ஏதாச்சும் இருக்குதா பாருங்க. இந்த பாருங்க, இந்த நெய்ம் அண்ட் கலர் கீழே ஒரு பாக்ஸ், ஒரு குட்டியாட்ட ஒரு இது இருக்குது, நெய்ம் பாக்ஸ் இருக்கு. பக்கத்தில் ஒரு கலர் இருக்கு. சரியா? இதுக்கு கீழே ஏதாச்சும் இருக்குதா? இல்லை. எப்போ நான் இந்த பாக்ஸோ எதை வேணாலும் கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க வந்துருச்சா? இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. பேராமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. செக்மெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரியா? Fine. அதெல்லாம் நான் லாஸ்ட்ல சொல்லி தரேன். ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்லை. ஐ எம் ஹியர் ஃபார் யூ. ஓகே. இதுல கிளிக் பண்ண உடனே பாத்தீங்களா பேராமீட்டர் இருந்துச்சு, லென்த், விட்த், ஹைட். கரெக்ட் தானே? பாக்ஸ்னா என்ன? அதுக்கு ஒரு லென்த் இருக்கும், விட்த் இருக்கும், ஹைட் இருக்கும். அதானே பாக்ஸ். கரெக்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணுங்க, அப்படியே பிடிச்சி இழுங்க. இப்போ பார்த்தீங்களா, இழுக்கும் போது என்ன ஆகுது, அந்த லென்த்தும் விட்த்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்தை இழுத்துருக்கோம் அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா பிடிச்சிட்டேன், கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க, மவுஸை விட்டுட்டு மேலே தூக்குங்க. சரியா? மவுஸை விட்டுக்கிட்டு தான் மேலே தூக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே. மவுஸை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மேலே தூக்கியாச்சு. ஓகே. தென் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவு கொடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு வெளியில் ஒரு ரைட் கிளிக், தென் ஒரு லெஃப்ட் கிளிக். அவ்வளோதான் முடிஞ்சு. சரியா? இனி இதோட இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு வந்து ஒரு சென்டிமீட்டரில் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு 300 சென்டிமீட்டர்
அப்படி இல்லைன்னா 300 இன்டு 300 இன்டு 300 வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்ட். அப்படி கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா வைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, பாக்ஸை எடுத்துக்கிட்டீங்க, சும்மா எடுத்து போட்டுட்டீங்க. நான் என்ன இங்க பாருங்க, இது செலெக்ஷன்ல தான் இருக்கு. இப்படி செலெக்ஷன்ல இருக்கும்போது யூ கேன் சேஞ்ச் எனி வேல்யூ. பார்த்தீங்களா? நீங்க ரைட் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது இங்க இருந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? டைரக்டா இங்க தான் போணும். அதுக்கு பேர் தான் மாடிஃபைன்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப நம்ம அந்த ஆட்டோகேட்ல இதுலலாம் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும். தென் என்ன சொல்லலாம்? ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுச்சுன்னா அங்கேயும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸ்கெட்சப் தெரிஞ்சுச்சுன்னா என்டிட்டி இன்ஃபோன்னு சொல்லுவோம். அது இருக்கும். என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம ஒரு டிரா பண்ற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு ஷேப்போட பாராமீட்டர்ஸ் அங்க தான் இருக்கும். இனி இங்க என்ன பண்றீங்கன்னா, பாராமீட்டர்ஸ ஆன் பண்ணி விட்டுருங்க. இதான் மாடிஃபை. சரி, இந்த மாடிஃபை பாக்ஸ் தான் எடுக்கணுமா ப்ரோ? அப்படிலாம் கேட்டா கிடையவே செய்யாது. நீங்க எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு டீ பாட் எடுத்துக்கிட்டீங்களா? இங்க தான் போணும். ஏ டு இசட் ஒரு லைட் வைக்கிறீங்களா? அதோட பாராமீட்டர் மாடிஃபைல தான் இருக்கும். ஒரு கேமரா எடுத்துக்கிட்டீங்களா? அதோட மாடிஃபைல தான் இருக்கும், இருந்தாகும். சரியா? அதான் 3ds Max. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இனி நாம கொடுத்த அந்த 100 வந்துருச்சு. இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஒரு 75, 75, 75 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ இன்னொரு டவுட் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு விஷயம் சொன்னீங்க சார். என்ன சொன்னா? 3ds Max ஈஸியா படிச்சிடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னீங்க. சரியா? நீங்க ஒரு பாக்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா, பாக்ஸை கிளிக் பண்ணணுங்கிறீங்க, இங்க பிடிச்சி கிளிக் பண்ணணுங்கிறீங்க, பிடிச்சி இழுக்கணுங்கிறீங்க, மவுஸை விடணுங்கிறீங்க, தென் மேலே கொண்டு போகணுங்கிறீங்க, தென் கிளிக் பண்ணணுங்கிறீங்க, சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்க சேஞ்சஸ் பண்ணணுங்கிறீங்க, தென் ரைட் கிளிக் பண்ணணுங்கிறீங்க, ஒரு லெஃப்ட் கிளிக் பண்றீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டைமென்ஷன் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நேரா மாடிஃபைல போய் இதெல்லாம் என்னங்க எப்படி அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகும். சரியா? அதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு 300 இன்டு 300 இன்டு 300 வேணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க, டிராக் பண்றீங்க, இழுக்கிறீங்க. ஆனா நான் இங்க போயிடுறேன். போய் 300 அப்படின்னு தான் கொடுக்கணும். கொடுத்தாகணும். வேற வழி இல்ல. அப்படி இல்லைன்னா அந்த டிராப் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வரதா பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் தான் கீபோர்டு என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ கீபோர்டு என்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே வரும். இந்த பார்த்தீங்களா? நம்ம பேராமீட்டர் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறது கீபோர்டு என்ட்ரி. இந்த கீபோர்டு என்ட்ரியை செலக்ட் பண்ணீங்கன்னு வைங்க, இதுல எக்ஸ், ஒய், இசட்ன்னு இருக்கும். லென்த், விட்த், ஹைட்ன்னு இருக்கும். இப்போ நான் இங்க 100ன்னு கொடுக்குறேன். இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 100ன்னு கொடுக்குறேன். இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 100ன்னு கொடுத்து கிரியேட் அப்படின்னு கொடுத்த அடுத்த செகண்ட் அங்க கிரியேட் ஆகும். இந்த பாருங்க வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இதே பாக்ஸ் வேணும் தான் ப்ரோ. பட் எனக்கு என்னவா வேணும்னா கீபோர்டு என்ட்ரியில இருந்து, அதாவது இப்போ இனி நான் 100ன்னு கொடுத்தேன்னுங்க, அதுல தான் கிரியேட் ஆகும். இங்க பாத்தீங்களா? பட் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுல. இப்போ நார்மலா நீங்க வந்து பாக்ஸை வச்சு டிரா பண்ணீங்கன்னு வைங்க, பக்கத்துல டிரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கீபோர்டு என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? சொல்லித்தரேன். ஜஸ்ட் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. லென்த் எவ்வளவு வேணும்? 100. ஓகே. விட்த் எவ்வளவு வேணும்? 100. ஓகே. ஹைட் 100. முடிச்சு. ஐயோ சாரி, இதுல வராது, இதுல வரும். சரியா? ஓகே. 100 ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தாலும் அது அங்கே இருக்குது. பட் எனக்கு இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து ஒரு 150 சென்டிமீட்டர் நீங்கி வரணும். எக்ஸ் ஆக்சஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த பாத்தீங்களா? ஆக்சஸ் இருக்கா? எக்ஸ் ஆக்சஸ் இங்க பார்த்து தான் இருக்குது. சரியா? நம்ம ரைட் சைடு. ஓகே. இங்க எதுக்கு 150 கொடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்க 100 இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்க 100 இருக்குது. ஒரு 50 சென்டிமீட்டர் கூட டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணணும், நான் அதை வந்து பண்றேன். புரிஞ்சா? ஸோ இவ்வளவுதான் டாபிக். புரிஞ்சு? இதுக்கு பேர் தான் கீபோர்டு என்ட்ரிங்கிறது. சரி, ஓகே. திரும்பவும் கீபோர்டு என்ட்ரி 150 இருக்கு. இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 250 மாத்தி சாரி கிரியேட் கொடுக்குறேன். வந்துருச்சா? ஸோ 300 மாத்திர ஏன்னா இங்க 50 இருக்குது. புரிஞ்சா? இந்த இங்க இந்த இந்த 50 வந்து இதாகும். ஓகேவா? ஓகே. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சா? தென் இப்போ இன்னொரு டவுட் வரும். இந்த செக்மெண்ட்ங்களே அது என்னது அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க போய்க்கிறேன். செக்மெண்ட் 10 கொடுத்துக்கிறேன். அதாவது ஆல்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிரிட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை செலக்ட் பண்றேன். இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, இங்க ஒரு 10 செக்மெண்ட். சரியா? செக்மெண்ட் இல்லைன்னா 3ds Max கிடையாது.
சரியா? செக்மெண்ட்ட பத்தி சொல்லி இப்பவே உங்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. சரியா? எப்படியும் நம்ம சேனல்ல கூட தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கன்சிஸ்டன்ஸியா ஒவ்வொரு நாளும் நான் வந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். சரியா? செக்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பத்தி நான் இப்ப எடுக்கல. எடிட்டபிள் பாலி எல்லாம் வரட்டும். அந்த டைம்ல நான் எடுத்து விடுறேன். சரியா? ஓகே. ஓகே. செக்மெண்ட்ங்கிறது சொன்னீங்க. ஓகே. லைன் லைனா வருது அப்படின்ட்டு. ஓகே. ஆனா இங்க தானே வருது. எனக்கு இங்க வரலையே. இங்க வரணும் அப்படின்னா F4 பிரஸ் பண்ணணும். வந்துருச்சா? F4 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஷேடிங் டு எட்ஜட் ஃபேஸஸ்ன்னு சொல்லும். ஸோ இதான் வந்து அந்த செக்மெண்ட். ஷார்ட்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பேலன்ஸா அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? பயப்பட வேண்டாம். சரியா? இவ்வளோ தூரத்துக்கு சொல்றாரு. அப்ப அதுல ஏதோ ஒண்ணு உள்குத்து இருக்குதா? அப்படிலாம் கேட்டா ஒண்ணும் கிடையாது. சின்ன விஷயம் தான். பட் அத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விதத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படின்னு நம்புறேன். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. சரியா? பார்த்துக்கோங்க. ஒரு பாக்ஸ டிரா பண்றது என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. பாக்ஸ எடுத்தாச்சு. சரியா? நாம என்ன பார்த்தோம்? பாராமீட்டர் பார்த்தோம். லென்த், விட்த், ஹைட் பார்த்தோம். செக்மெண்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கீபோர்ட் என்ட்ரி. இதுல எக்ஸ்ல நீங்க குடுக்கலாம். ஒய்ல எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம். செட்லயும் குடுக்கலாம். இது தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து திரும்ப இத போட்டு எடுத்து உங்கள வந்து போர் அடிக்க விரும்பல. சரியா? ஓகே. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. கிரியேஷன் மெத்தட்ன்னு இருக்கு. கிரியேஷன் மெத்தட்ல பாக்ஸ் இங்க இருக்குது. இப்ப பாக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இங்க கிளிக் பண்றீங்க. அப்படியே இழுக்குறீங்க. மவுஸ விட்டு மேல தூக்குறீங்க. இது வந்து நார்மலா ஒரு பாக்ஸ் பண்ணக்கூடிய வேலை. அட் த சேம் டைம் நான் பாக்ஸ கிளிக் பண்ணேன்னு வைங்க. கியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த கியூப கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லென்த், விட்த், ஹைட்ட பாருங்க. இந்த லென்த், விட்த், ஹைட்ட மட்டும் பாருங்க. வேற எதையும் பார்க்காதுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்றேன். அப்படியே இழுக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா? சேம் வேல்யூ இருக்கு. அப்போ கியூப்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஐடியா வந்திருக்கும். அதே தான் இது. வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? சரி ஓகே. அடுத்த விஷயம் இருக்குது. திரும்ப பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ்ல நீங்க கீபோர்ட் என்ட்ரி எல்லாம் சொல்லி தந்தீங்க. ஓகே. பட் இந்த கியூப்ல ஏதாச்சும் இருக்குதா? இப்போ நான் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு லென்த், விட்த், ஹைட் இருக்கும். ஆனா கியூப நான் கிளிக் பண்ணேன்னா இங்க லென்த் மட்டும் தான் இருக்கும். விட்த்தும் ஹைட்டும் காணாது பாருங்க. இந்த பாத்தீங்களா? ஏன்? ஏன்னா கியூப்னாலே 3 சைடா வந்து உங்களுக்கு வந்து 3 ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து ஒரு 0ல வச்சுக்கிட்டு கிரியேட்ன்னு குடுத்தோம்னா இங்க கிரியேட் ஆயிரும். வந்துருச்சா? கியூப். இப்ப மாடிஃபை பார்ப்போமா? பாத்தீங்களா? ஸோ இதுதான் பாக்ஸ்ன்னு சொல்றது. புரிஞ்சுச்சா? நீங்க பாக்ஸ பத்தி என்ன நெனச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாடி இவ்ளோ விஷயம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னாங்க, அத அச்சு வேற, ஆணி வேறா படிக்கணும். சரியா? அப் அப்பதான் வந்து அது கத்துக்கிட்ட ஒரு இது கிடைக்கும். சரியா? ஏனோ தானோன்ட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, பாக்ஸ் எடுத்து சும்மா இப்படி பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான். பட் அதுக்குள்ளாடி இவ்ளோ விஷயம் இருக்குங்கிறது நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அத பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நான் டீச் பண்ணது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? வெறும் 39 பேர் தான் இருக்காங்க. 12 வீடியோ போட்டுட்டேன். அவ்வளோ எஃபோர்ட்ட போடுறேன். ஸோ பார்ப்போம். எத்தன நாள் தான் ஓடுன்ட்டு. சரியா? ஓகே. பாய்.